Hello everyone, welcome to ECBEd. இந்த வீடியோல Challenges in Teaching Language in a Multicultural Classroom பத்தி பார்க்க போறோம். ECBEd சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புதுசா போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. First, multicultural classroom or multicultural educational process அப்படினா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு எஜுகேஷனல் ப்ராசஸ் ஒரு கிளாஸ் ரூமை நம்ம எப்போ மல்டிகல்ச்சரல்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த கிளாஸ் ரூமில் லேர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் 2 or more ஸ்டூடெண்ட்ஸ் வேறு கண்ட்ரியிலேருந்து வந்திருக்கலாம் ஆர் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் கஸ்டம்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸில் வளர்க்கப்பட்டவங்களா இருக்கலாம், அதில் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஆர் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா 2 or more ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணால் அந்த கிளாஸ் ரூமை நம்ம மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம் ஆர் மல்டிகல்ச்சரல் எஜுகேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So goals of multicultural classroom. So multicultural education ஓட main goal என்ன அப்படின்னா to provide equal opportunities for school learning students. Different races, different gender, வேற social class, different cultural background, different ethnic groupல இருந்து இது வர childrenக்கு கல்வி கற்கிறதுக்கு equal opportunities provide பண்றதா இந்த multicultural classroom ஓட main goal, இம்பார்ட்டண்டான ஒரு goal. Then other specific goals, இந்த கோலை தவிர வேற என்ன important goals இருக்கு அப்படின்னா to promote cultural democracy in the society. அதாவது சமூகத்தில் கல்ச்சுரல் டெமோக்ரஸியை வந்து ப்ரொமோட் பண்ணணும். நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது, ஸோ எல்லாருக்குமே சம உரிமைகள் இருக்குது, ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிறத நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி நம்ம ஸ்கூல்ஸில் தான் ப்ரொமோட் பண்ணணும். தென் டு இம்ப்ரூவ் அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அகடமிக் லெவலில் இம்ப்ரூவ் ஆகணும். தென் டு டெவலப் ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் நாலேஜ் நெசசரி ஃபார் ஃபங்க்ஷனிங் இன் த கம்யூனிட்டி. ஸோ சமூகத்தில் செயல்படுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ், நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஸோ இதான் வந்து சம் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் ஆஃப் மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம். ஸோ மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம் நம்ம நார்மல் கிளாஸ் ரூம் மாதிரி கிடையாது. ஸோ மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூமில் இருக்கிற இஷ்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட். நம்ம இப்போ பார்த்த இந்த எஜுகேஷனல் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நிறைய சேலஞ்சஸை டீச்சர்ஸ் ஓவர் கம் பண்ணணும். ஸோ இந்த சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லாங்குவேஜ் பேரியர். ஸோ மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூமுக்கும் நார்மல் ஆர்டினரி கிளாஸ் ரூம்ஸுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த லாங்குவேஜ் பேரியர் தான். டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிறதே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூமில் சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி பண்ண வேண்டிய லாங்குவேஜே தெரியாமல் இருக்கலாம், டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுற லாங்குவேஜே தெரியாமல் இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து அந்த கான்செப்டையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் நாலேஜையும் கெயின் பண்ணணும். ஸோ இங்கே 2 ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் 2 times ஹார்டர் தேன் த கஸ்டமரி கிளாஸ் ரூம். ஸோ நார்மல் கிளாஸ் ரூம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை விட இந்த ப்ராசஸ், இந்த மல்டி கல்ச்சரல் கிளாஸ் ரூமில் உள்ள டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து 2 times டிஃபிகல்ட். ஸோ இதனால டிஃபிகல்ட் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ் பேரியர். ஸோ இங்கே லாங்குவேஜ் பேரியர் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் த டீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே லாங்குவேஜ் பேரியர் வந்து இங்கே ஒரு சேலஞ்ச் தான். நெக்ஸ்ட் வந்து domination of different learning styles. Students can absorb information in a variety of ways. So students வந்து different waysல வந்து information-ஐ gather பண்றாங்க, அவங்க knowledge-ஐ வந்து improve பண்றாங்க, அறிவை வளர்த்துக்கிறாங்க. So different teaching practices, different teaching approaches, methods, different teaching learning materials யூஸ் பண்ணி டீச் பண்றாங்க. ஸோ எந்த மாதிரி நாங்கள் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணாலும் புது டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அந்த டெக்னிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழக்கப்படுறதுக்கு, அக்கஸ்டம்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற மாதிரியும் இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணுற மாதிரியுமான டீச்சிங் லேர்னிங் ஸ்டைல்ஸை வந்து டீச்சர் யூஸ் பண்ணணும். ஸோ வெரைட்டி ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ஸ்டைல் இருக்குது. விஷுவல் ஸ்டைல், லாஜிக்கல் ஸ்டைல், ஆடிட்டரி ஸ்டைல், ஃபிசிக்கல் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் இருக்குது. ஸோ இதில் எந்த ஸ்டைலை யூஸ் பண்ணால் லேர்னர்ஸ் வந்து ஈஸியாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுற லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றத டீச்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பர்டிகுலர் லேர்னிங் ஸ்டைலில் அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஸ்டைலை ஐடென்டிஃபை பண்ணி டீச் பண்ணுறதுமே வந்து டீச்சர்ஸுக்கு ஒரு சேலஞ்ச் தான். தேர்ட் ஒன், கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். ஸோ கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸால் டீச்சர் பேசும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம். டீச்சர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், டீச்சர்ஸ்ட்டு எந்த மாதிரி அவங்க ரெஸ்பெக்டை வெளிப்படுத்தலாம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும், குரூப்பாக எப்படி ஒர்க் பண்ணுறது, பேரா வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது,
தென் விளையாடும் போது அந்த கேமோட ரூல்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்போது டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக நாலேஜை கெயின் பண்ணுற மாதிரியான எஃபெக்டிவ் டூல்ஸை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இமேஜஸ் மாதிரியான டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண வர கண்டென்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ், அதாவது டீச்சர் என்ன பேசுகிறாங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும்போது, ஸ்கூலோட கல்ச்சரல் ப்ராக்டிசஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கும்போது, கிளாஸ் ரூம் ட்ரெடிஷன் கிளாஸ் ரூம் கல்ச்சர் பற்றி ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கும்போது டீச்சர்ஸ் இந்த மாதிரி விஷுவல்ஸ் டிஃப்ரெண்ட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ கல்ச்சரல் டிஃப்ரென்ஸும் ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ். The non-verbal behavior. Non-verbal behavior means facial expression, eye expression, hand, arm, gestures, postures, movement of body இதெல்லாமே வந்து non-verbal communication or non-verbal behavior தான். ஸோ ஸ்டூடெண்ட் வாழ்கிற சொசைட்டியில் இந்த non-verbal behaviors எப்படிப்பட்டவை என்கிற நாலேஜ் வந்து டீச்சருக்கு இல்லை அப்படின்னா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலையும் டிஃபிகல்ட்டி இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ரீஜியன்லையும் இந்த நான் வெர்பல் பிஹேவியர்ஸுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்டோட கல்ச்சரில் இந்த நான் வெர்பல் பிஹேவியருக்கு என்ன மீனிங்கிறத டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் இந்த மல்டி கல்ச்சுரல் கிளாஸ் ரூம். Then presenting one topic from different perspective. ஒரு கான்செப்டை எல்லாருடைய திங்கிங்க்கும் ஏற்ற மாதிரி டீச் பண்ண வேண்டியது ஒரு சேலஞ்ச் தான். ஸ்பெஷலி ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கான்செப்ட்ஸை டீச் பண்ணும்போது, லைக் இன்வேஷன் ஆர் வார் ரிலேட்டட் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் ஒரு கண்ட்ரியோட வின்னிங் அப்படிங்கிறது இன்னொரு கண்ட்ரியோட டிஃபீட். ஸோ அதனால டீச்சர் இந்த கான்செப்ட்ஸை ப்ரோஸ் ஆர் போயட்ரியில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க தியரிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்டோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி டீச் பண்ணணும். Then sixth one, diversity of extracurricular activities. வேற கல்ச்சர்லேருந்து லேர்ன் பண்ண வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க புது கிளாஸ் ரூம் ட்ரெடிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பழக கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அவங்க புது கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது, ஸோ அந்த ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குது, அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, சமூகத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற புது உறவுகளுக்கூடான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது டீச்சரோட கடமை. ஸோ நியூ கிளாஸ் ரூம் ட்ரெடிஷன்ஸ் அந்த பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து பழகிக்கிறது வந்து டீச்சரோட கடமை. ஸோ இந்த கான்செப்ட்ஸை நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக டீச் பண்ணணும். ஒரு ஹாலிடே, ஒரு நேஷனல் ஹாலிடே ஆர் லோக்கல் ஹாலிடே, ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஈவெண்ட் வருதுன்னா அந்த ஈவெண்ட் ஒரு ஃபெஸ்டிவல் பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் அதை கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து டீச்சர் புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மூலமாக தான் இந்த லேர்னிங் ப்ராசஸை வந்து நடத்தணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி லேர்னிங் ப்ராசஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை ப்ரொவைட் பண்ணுறதுமே வந்து ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ். தென் டீச்சிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நியூ லாங்குவேஜை லேர்ன் பண்ணும்போது அவங்க நியூ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்க ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வெக்கப்படுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறத மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா, அல்லது அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பாக இருக்குமா, அவங்க மீன் பண்ண வர்றது தப்பாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு வெக்கம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஐடியாஸை தைரியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர் ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுமே, நல்ல கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுமே ஒரு சேலஞ்ச் தான். நெக்ஸ்ட், கான்ஸ்டன்ட் ஒர்க் வித் பேரண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்க நியூ ஸ்டூடெண்ட் அவங்களோட புதிய கிளாஸ் ரூம் பற்றி, அந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் பற்றி, அவங்க கிளாஸ்மேட்ஸ் பற்றி, டீச்சர்ஸ் பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணுறது, அதாவது அந்த ஸ்டூடெண்ட் எப்படிப்பட்டவங்க, அவங்க சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது, அவங்க சைல்ட்ஹுட்டில் எப்படி க்ரோவ் ஆனாங்க, அவங்க வியூஸ் எப்படி, அவங்க எந்த மாதிரி லேர்னிங் ஸ்டைல் உள்ளவங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணால் அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் டீச்சர் கேதர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை டீச்சர்ஸ் கேதர் பண்ணாதான் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எஃபெக்டிவாக லெசனை உருவாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் ரூமில் அவங்க இம்பார்ட்டன்ஸை உணர்வாங்க. ஸோ டீச்சர்ஸுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் ஃபார் டீச்சர்ஸ்.
And conclusion, so teachers have to create a classroom environment. Teachers ஒரு positive classroom environment create பண்ணணும். ஒரு open environment, நல்ல ஒரு suitable learning environment ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ராப்ளம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, அவங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி, அவங்களோட பிரச்சனைகளை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி, கிளாஸ் ரூம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ எப்போ கிரியேட் பண்ண முடியும்னா இந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதான் சேலஞ்சஸ் இன் டீச்சிங் இந்த மல்டி கல்ச்சுரல் கிளாஸ் ரூம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.